Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் பாலனந்தல் ஊராட்சிகள் சேரும் சகதியுமாக உள்ள சாலையில் வாழை மரம் நாட்டு நட்டு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாலனந்தல் ஊராட்சிகள் பிள்ளையார் கோயில் தெருவில் பைப்லைன் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் நீர் தேங்கி சேரும் சகதியுமாக உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளாததால் சாலையில் நாட்டு நட்டு பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லத்தில் விபத்தில் உயிரிழந்தவரின் சடலத்துடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து சிங்கப்பெருமாள் கோவில் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் வல்லம் சிப்காட் சாலை சந்திப்பில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் வேகத்தடை அமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராகவன் என்ற முதியவர் சாலையை கடக்க முயன்றபோது வாகனம் மோதி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் உயிரிழந்தவரின் சடலத்துடன் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் பூச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 4200 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 2500 ரூபாய்க்கும், ஜாதிப்பூ மற்றும் கனகாம்பரம் 1700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பூக்களின் விலை உயர்வால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.